தமிழகத்துல முதல்வரா பொறுப்பேற்றிருக்க சி ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா முதலமைச்சரா சைன் பண்ண முதல் நாள்ல இருந்தே தமிழக மக்களுக்காக சிறப்பா பணியாற்றிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பக்கத்துல இருக்க எல்லா டாஸ்மாக் கடையுமே மூடணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல முதல் கட்டமா 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காரு. டைமிங்க கூட மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா ஒரு லேடி கூட ரீசெண்டா சோசியல் மீடியால சொல்லியிருந்தாங்க, என்னோட ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு 5வது பில்டிங்கே டாஸ்மாக் கடை தான். அத இப்போ விஜய் அவர்கள் மூடி இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்த முதல் நாள்ல இருந்தே இவங்க தமிழகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க நியமிச்சிருக்க அதிகாரிகளும் இவர மாதிரியே கரெக்டா அவங்களுடைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு போட்டு தரணுமா, குடிநீர் வேணுமா, நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு மக்களை கேட்டு கேட்டு ஒவ்வொரு பணியுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் மாற்றத்தை நோக்கி அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாராலையுமே பேசப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்தது அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பல பேரும், அதாவது இளைஞர்கள் தான் ரொம்ப அதிகமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.